இந்த சுக்கிரபட்ச காலகட்டத்தில மீனராசி அன்பர்கள் எந்த கோவிலுக்கு போயிட்டு வரது சிறந்த பலன் ஏற்படுத்தி தரும்? மெயினா வந்து இவங்களுடைய வழிபாடுன்னு சொல்லி பார்த்தோம்னா, இவங்களுக்கு விநாயகர் வழிபாடு ரொம்பவே சிறப்பு. இவங்க எந்த ஒரு செயல் செய்ய போறாங்கனாலும் சரி, விநாயகர் வழிபாடு. பண பிரச்சனை, கடன் பிரச்சனை, இந்த கடன் அடையணும் செய்யணும் அப்டின்னா ஒண்ணுமே இல்ல. விநாயகருக்கு போயி ஏதாவது ஒரு இனிப்பு ஏதாவது ஒரு இனிப்பு ஒரு எதுவுமே வாங்க முடியலனாலும், வீட்ல இருக்கிற ஒரு சர்க்கரை கொண்டு போனாலும் பரவால்ல. இல்ல ஒரு கடல மிட்டாய், தேன் மிட்டாய் அத கொண்டு போய் வச்சு ஒரு 5 நிமிஷம் வழிபாடு பண்ணாலே போதும். வாரம் ஏன்னா முக்கு முக்கு விநாயகர் விநாயகர் இருக்காரு. வழிபாடு பண்ணாலே உங்களுக்கு எந்தவித தடங்களுமே வராது. வருமானம் எந்த ஒரு தடையும் இல்லாம வரும். திருமண தடையும் இல்லாமல் வரும். இப்ப சில பேருக்கு அந்த கோவிலுக்கு போக முடியல அப்டின்னா, வீட்ல இருந்தபடியே பொதுவா வழிபடுறதுக்கு தேவையான வழிபாடுகள் சொல்லுங்க மேம். பொதுவா வந்து சுக்கிரன் பகவான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். இவர் வந்து நறுமணத்துக்கு பேர் போனவர். மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா, வீட்ட வந்து எப்பவுமே ஒரு நறுமணம் கம்மியில வச்சிருக்கணும். அதாவது ஊதுபத்தி பொருத்திக்கிட்டோ, சாம்பிராணி பொருத்தோ வீட்டுக்குள்ள வந்தாலேவும், அப்பா ஒரு ஒரு பெரிய மணம். அந்த மணம் இருந்தாலே சுக்கிரன் பெயர்ச்சி வீட்ல தான் இருப்பாரு. அவர் வீட்ல தான் இருப்பாரு. "இந்த வீட்ட விட்டு நான் போமாட்டேன்பா. எனக்கு ரொம்ப பிடிச்ச இடமா இருக்குன்னு" சொல்லி, ஒரு பெரிய ஒரு நற்பலன்களையோ, அவங்கள எதிர்பார்த்த எல்லாத்தையுமே செஞ்சு குடுத்து தான் போவாரு. மெயினா இவங்க வீட்ல வச்சு நெய் தீபம் போடணும். அதுக்கப்புறம் 2வது ஒரு விஷயமா, இவங்கள்ல சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி சிலர் சென்ட் யூஸ் பண்ணுவாங்க. ஆனா, ஒரு சிலர் யூஸ் பண்ணவே மாட்டாங்க. இந்த சுக்கிரன் பகவானுடைய ஆதிக்கம் அவங்களுக்கு கிடைக்கணும், ஆசீர்வாதம் கிடைக்கணும், சென்ட் யூஸ் பண்ணலாம். வீட்ல இருக்கிற ஆணோ, பெண்ணோ மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஆண் கிளம்புறாங்க. ஒரு வேலைக்கு ஒரு முக்கியமான வேலைக்கு போறாங்க. இந்த வேலை எனக்கு ரொம்ப முக்கியமானது. என்னுடைய லைஃப்ல ஒரு டர்னிங் பாயிண்டான ஒரு வேலை. சரியா முடியுமா? முடியாதான்னு சொல்லி ஒரு பதட்டத்துல கிளம்புறவங்க, வீட்ல இருக்கிற ஒரு சின்ன குழந்தையா இருக்கட்டும் சரி, சின்ன குழந்தை இல்லன்னா ஒரு தாய், அவங்களுடைய தாய், இல்லன்னா அவங்களுடைய மனைவி. அப்படி இருக்கிற ஒரு உறவுட்ட அவங்க கன்னத்த ஒண்ணுமே பண்ண வேணாம். கன்னத்த தட்டி ஒரு முத்தம் மட்டும் குடுத்துட்டு, "நான் வந்து இப்படி போயிட்டு வரேன். நல்லபடியா வேலை முடிக்கணும்பா" அப்படின்னு சொன்னாலே போதும். அவங்க போகும்போதே சுக்கிரன் பகவான் அவங்களுக்கு முன்னாடி அந்த வேலைய முடித்து குடுத்து, ஒரு பெரிய ஆசீர்வாதமும், ஆற்றலையும் குடுப்பார்.